ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒன் பார்ட்ல வத்த குழம்பு சாதத்தை செய்ய போறேன். வாங்க பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம், சுண்டைக்காவத்தில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. லைட்டாக வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் 10 சாம்பார் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். கட் பண்ண பெரிய தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சி தக்காளி விழுதையும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் சில்லித்தூள், காஷ்மீர் தூள் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து வத்த குழம்பு பவுடர் தான் அரைச்சிருக்கேன். ஏற்கனவே வீடியோவில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன், இதில் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக கோல்டு சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன், கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த டைமில் உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். உப்பு கம்மியாக தான் இருக்குது. நான் ஏற்கனவே புளியில் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். நான் இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் குக்கரை மூடி விட்டுருங்க. ஒரு கொதி வந்ததுக்கு பார்க்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ ரைஸ் போட்டுக்கலாம். 1 டம்ளர் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம் மேலே. இப்போ குக்கரை மூடி விசில் வச்சுருக்கோங்க. 3 விசில் வரணும். சூப்பராக வத்த குழம்பு சாதம் ரெடி ஆச்சு பாருங்க. ஒன் பார்ட்டில் சூப்பரான வத்த குழம்பு சாதத்துக்கு அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.